10 நதிகளோடு பழகி நீங்கள் ஒரு நதியாக மாறிவிட முடியாது. 10 பறவைகளோடு பழகி நீங்கள் ஒரு பறவையாக மாறிவிட முடியாது. ஆனால் 10 புத்தகங்களை படித்தால் நீங்கள் எல்லோரும் படிக்கிற 11வது புத்தகமாக மாற முடியும் என்று சொன்னார். படிப்பு, வாசிப்பு. நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன், உலகத்துல ஒரே ஒரு போதை, மிகச்சிறந்த போதை எதுனா படிக்கிறது தான். நீங்க படிச்சு மட்டும் பாருங்களேன், வேற எந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகவே மாட்டீங்க. பரதநாட்டிய குழுவினர்களே, புகைப்படம் எடுத்தாச்சா? இது வரைக்கும் 46 போட்டோ எடுத்திருக்கீங்க. எல்லாம் இப்போ உங்க டான்ஸ் நாங்க எல்லாரும் பார்த்த மாதிரி நாங்க ஃபுல் ப்ரோகிராம் நீங்க உட்காந்து கேட்கணும். புரியுதா? சிட்டு சிறுவர்மலர் ஓ உட்காரலாம். ஆமா, அந்த மாதிரி இந்த சைடு இருக்கிற அக்கால வந்து உட்காருங்கலாம். வெரி குட். இந்த பையன் நல்ல பையன். அவங்க அம்மா அவங்க குடும்பமா அவனை தூக்கிட்டு வந்து, மகேஷ் மாமாவை பார், மகேஷ் மாமாவை பார், அவன் நான் காது கிட்ட போய் நம்ம கௌரவம் குறைஞ்சிடக்கூடாதேன்னு உனக்கு முட்டாய் வாங்கி தரேன், நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்கிறேன். வேண்டாம். இங்க எல்லா அம்மா அப்பாவுக்கும் அவங்க காலில் விழுந்து சொல்றேன், உங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் எங்களை அறிமுகப்படுத்தி எங்களை அவமானப்படுத்தாதீங்க. ஃபங்க்ஷன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம், இல்ல ஒரு பொருட்காட்சின்னு போட்டா குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இனிமேல் எப்பொழுது புத்தக திருவிழா தேனி மாவட்டத்தில் நடந்தாலும் குடும்பத்தோடு குழந்தைங்களை அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரே இடம் இதுதான். அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு பழக்கத்தை குழந்தைங்களுக்கு உண்டு பண்ணுங்க. என்ன அப்படின்னா, உண்டியல்ல பணம் சேர்த்து அந்த வருஷத்துல பணம் எவ்வளவு சேருதோ அந்த பணத்திற்கான புத்தகம், உனக்கு பிடிச்ச புத்தகத்தை நீ வாங்கிக்கலாண்டான்னு சொல்லி குழந்தைகளுக்கு பணத்தை கொடுத்து உண்டியில சேர்க்கிற பழக்கத்தை உண்டு பண்ணி கூட்டிட்டு வந்து அவங்கள குழந்தைகளை பார்க்க வச்சு வாங்க வைங்க. புரியுதா? இன்னொன்னு சொல்றேன், சில விஷயம் நான் சொல்லுவேன், சில பேருக்கு தான் கை தட்டணும்னு தோணும், சில பேருக்கு தோணாது. சில பேருக்கு தோன்றப்ப நீங்க நல்லா தட்டுங்க. நம்ம ஆளுங்களுக்கு எப்பயுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் உண்டு. யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சாதான் டேக் ஆஃப் ஆவானு. கார்ல 4 பேர் நீங்க கை தட்டணும்னா கை தட்டிருங்க, சிரிக்கணும்னா சிரிச்சிருங்க. இப்படி கை தட்ட வந்துட்டு பக்கத்துல பார்க்காதீங்க. பக்கத்துல இருக்கிற தேச துரோகியா கூட இருக்கலாம், சிரிக்க மாட்டாங்க, கை தட்ட மாட்டாங்க, முழு ப்ரோகிராம் முத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. வேணாம். அதனால அந்த படிக்கிற பழக்கத்தை உருவாக்குங்க.